சண்டை என்ன தோசை கம்பத்துக்கு பலி கொடுத்தார். எப்படி 32 லட்சணம் 32 அழகு படித்த மொத்தமே 4 பேர். அதுல இந்த அரவணை பலி கொடுத்தார். அரவணை பலி கொடுத்து இப்ப நான் எப்படி பிழைத்தேன்? யாரால பிழைத்தேன் நண்பா? நான் எப்படி பிழைத்தானா? அதற்காக நான் பிழைத்தேன். எப்படி பிழைத்தேன்? மாண்டவன் 18 நாள் 18 நாள் சண்டைய பார்க்கணும். அன்னைக்கு அந்த கண்ணனால் என் சிறக்கம் அறுக்கப்பட்டு அவரை பந்து மேல் வைத்தார். ஆனாலும் 7 நாள் சண்டை முடிந்து இன்று எப்படி எனக்கு உயிர் பிழைத்தது? யாரு அருகில் இருக்கிறார் பார்க்கலாம். நான் எங்க கண்டு தருவானா? எங்க கண்டு தேடினாலும் யாருமே என் கண்ணுக்கு படலையே நண்பா.
ஓடாடே உங்க அம்மாடா மாயவனுடா கண்ணன் இல்லடா அம்மா அம்மாடா எங்கிருந்து வந்த அம்மாவா ஏ கண்ணா நேத்து பேட்டே அன்று என்னடா செய்த ஓட்டு போட்டியா அட நான் பெத்தாதோடு தாஜுனாடா அரவா பா அந்த மாயானி லக்கமனல்ல உன் தாயாரி நான் கட்டியாடா கண்ணு இந்த பையா அன்று என் தாயார் அங்கத்தில் இருக்கும்போது அன்று என் தாயார் அங்கத்தில் இருக்கும்போது கதை ஒண்ணு சொன்னிய என்ன கருவறுக்க வந்தவனா நீ விட்டுவனானோ செம்மணி குட்டி ரெண்ட ஓட்டிக்கிட்டு வாங்க காட்டுல பூந்து போச்சு எங்க போயிருக்கணும் பாத்தியா என்ன பெத்த அப்பனா அம்மாவா எப்பா மாமா மாமா ஆனலக அர்ஜுனனா உண்மைத்தாண்டா எப்பா மகனே எப்பா மகனே எப்பா மகனே எப்பா மகனே எப்படிப்பா பெத்த உங்க அம்மாலாம் ஓத்து பெத்தண்டா அன்றியா குறவல்லி அரிசிய கண்ணா கண்ணனுடைய அவதாரமோ கண்ணனுடைய அவதாரமோ 1008 அங்கமோ 1008 அவதாரமோ 108 தச அவதாரமோ 10 அதுல மோகினியா அவதாரம் வந்திருக்கியா கண்ணா
உங்க அம்மா நான் கட்டிடா அம்மாவா அம்மாவா அம்மா தாயிடா ராஜா நான் தான்டா உன்னை அம்மா மகனே என்ன நீதான் பெத்தியா உண்மைதான்டா 10 மாதம் 300 நாள் உன் அங்கத்தில என்ன பச்சு பெத்தையா நான் எப்படி பெத்த உன்ன தெரியுமா எப்படிமா பெத்த மகனே அம்மா அரவா அம்மா 10 மாதம் ஆமா என் பையன் ஆ அந்த கோட்ல உள்ள பூந்தீங்கன்னா உங்களெல்லாம் அடிப்பான் என்ன ஒரு ஈடு பாரு ஆயா முன்னாடிக்கிறான் அடிச்சா நீங்க கேளு நீ தான் பெத்த அம்மா அம்மா பெத்த அம்மா தெரியுமா தெரியுமா அரசு அதிகாரி பெத்த அம்மா இதுல நான் பெத்த நீ பாத்தியா அம்மா மகனே என்ன எப்படிமா பெத்த நீ அங்க நின்றா எனக்கு பயமா அம்மா இருடா வரேன்னு சொல்றேன் அங்க நின்றா அம்மா நான் எப்படி நிச்சயம் சொல்லுவியா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது அம்மா சீக்கிரம் சொல்லுமா அம்மா நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா எப்படிமா பெத்த அங்க போனா என் மாமா அடிக்க மாட்டான் நான் சொல்றேன் உன்னை பெத்தது 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 60,000 கிச வினாடி அங்கத்தில் அங்கத்தில் சுமந்து அண்ணா டேய் அண்ணா தெரியுதா தெரியுதா யார் இந்த பிள்ளை பத்தவா நீயா கோவம் வருதா ஏண்டி பிள்ளை பெத்த நேரம் ஒரு ஆத்துல போயிட்டு உகன்கள் இவங்க நம்ம ஏரியாவில் உகன்கள் தான் சுடுகல் இருக்குதுல்ல அதை எடுத்து ஒத்து கொடுத்து கூட இருந்துக்கலாம் நீ பேர் அம்மால அடிக்கிறான் அம்மா மகனே அம்மா எனக்கு எதற்காக தாயை உயிர் கொடுத்த அம்மா அம்மா அதுக்கு பிறகு சொல்றேன் அன்றே என்னிடம் சத்தியம் வாங்கி சூழ்ச்சியின் காரணமா அந்த கண்ணனை வச்சு என் கழுத்தை அறுத்த இன்று விட்டவனா கண்ணா அந்த கண்ணன் வந்திருக்காரானா இந்நேரம் இந்த மாயவனா இருந்தா நான் அடிக்கு ஆமா அஞ்சா பறந்து ஓடி இருப்பான் ஆமா என் கண்ண தாய் போல தெரியுது அம்மா அம்மா என்னை அன்று சிரம் மறுத்த நீங்க இன்னைக்கு எதற்காக அம்மா உயிர் கொடுத்தீங்க அம்மா உண்மையை சொல்றேன் என் கோபத்தை தாழ்த்து என் தாயார் எது சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் கூடி சத்தியம் எதுக்காக உன்னை உயிர் கெட்டவனுக்கு உயிர் கொடுத்த தெரிந்தாயா எதற்காக தாயே அந்த அரும்பா சோழன் எப்படி வர வாங்கியிருக்கிறான் எப்படிமா அவனை கொல்லணும் போது உன் மாமன் தானா எனக்கு வழிகாட்டலாம் கணவன்மார்கள் காப்பாத்துறதா செத்தவனுக்கு ஒரு நாள் உயிர் கொடுத்திருக்கிறேன் உன் நல்லா அவனுக்கு நான் உயிர் கொடுத்து இந்த கணவர்களை காப்பாத்துறேன் அப்படின்னு மாமன் தானா மாமன் வந்திருக்கிறேன் ஒரு நாடு குருகுலம் சத்தியம் தவறாத சந்திரகுலத்தில் பிறந்ததனால் சத்தியம் தடுக்குது என்ற அப்படி ஆகட்டும் கூப்பிடு மாமனை என்ன சொல்ல
அதான் சட்டி வாங்கிட்டியா? கட்டி வாங்கினால கோவம் தலைஞ்சிக்கோ. சரி நீ மது என்ன பண்ணணுமா பண்ணு. சரி அரவா, மாயவா நான் எதற்கு உன்னை உயிர் கொடுத்து எழுப்பியா தெரியுமா? எதற்காக? முதல் நாள் சண்டையிலே ஆ, வீரமா காளிக்கு பலி கொடுத்து ஆமா. மகாபாரதம் யுத்தம் செய்து ஆ, முதல் நாள் சண்டையில ஆ. பலி கொடுத்து அப்ப 2 வரம் பெற்றிருக்கிறாய். ஆ. ஆனா இந்த குருச்சேத்திர பீடத்திலே ஆ, ஒரு நாள் சண்டை வேணும்னு கேட்டுக்கிறேன். ஆமா. போக கூடாது, ஆ, உயிர் சிரசுக்கு மட்டும் உயிர் இருக்கணும். ஆமா. சொல்லி கேட்டு 18 நாள் 18 நாள் சண்டையே ஆ. கௌரவர் பக்கம் தோல்வியா ஆமா. இல்ல பாண்டவர் பக்கம் வெற்றியோ ஆ. என்று நான் என் கண்ணால சண்டையை பார்க்கணும். அப்படின்னு யாரு நீதி நேர்மையா ஆ. சண்டை செய்யறான்றது ஆ. அதனால் அன்று கேட்டேன். ஆமா ஆ, அந்த 2 வரத்தை கேட்டு ஆ, அதனால ஆ, இப்ப நான் 8ஆம் நாள் சண்டையில ஆ, உன்னை உயிர் கொடுத்து எழுப்பிடுகிறேன். ஆ. ஏன் எழுப்ப வேண்டிய காரணம் என்ன? அழுமுகாசுரன் ஆ. சிவனிடத்தில் சென்று ஆ. செத்தவன் உயிர் பிழைத்து வந்தால் அண்ணவனால் அழிவு என்று வரத்தை பெற்று விட்டான். ஆ, செத்தவன் யாரு? செத்தவன் யாருமே பொழைச்சதில்லை. ஆமா. உன்னைதான் முதல் நாள் சண்டையிலே பலி கொடுத்திருக்கிறேன். ஆ. நீ செத்திருக்கிறாய். ஆ. இப்போது உன்னை உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கிறேன். ஆ. அழுமுகாசுரனை மடிக்கணும். ஆ. உன் தகப்பனாரெல்லாம் காப்பாற்ற வேண்டியது ஆ, இப்போ என் வேலை. அதுக்கு தான் வந்தேன். அப்படியா? ஆமா. ஆமா. ஒரு நாள் சண்டை இந்த அரவணைக்கு உண்டு. ஆமா ஆ, அப்படி ஆ, உன் தந்தைமாரை காக்க வேண்டும் என்றால் ஆ, இப்போ அழுமுகாசுரன் வந்து கொண்டிருக்கிறான். ஆ. அழுமுகாசுரனை மடிக்க வேண்டும். அப்படியா? அப்படி ஆகட்டும் மாமா. ஆ. இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? டேய் சூரனாடி, டேய் நீதான் இந்த 8ஆம் நாள் சண்டையில இந்த அரவப்பாலனை எடுத்து போர் புரிய வந்திருக்கிறியா? ஏய், டேய், மலை பருவத போல் மேனி, கருத்த மேனி பெருத்த உருவம். ஆ, கருத்த மேனி பெருத்த உருவம். ஆ, மலை பருவதம் போல் வந்திருக்குற. ஆ, ஏதோ பாவம் பாலு கலந்து இருக்கிற குழந்தை மாதிரி இருக்கிற. ஆ. வந்த வழி விட்டு வராத வழி சென்று விடு. ஆ. ஏனென்றால் சண்டை போர் யுத்தம் செய்யக்கூடிய இடம் இது. ஆ. போயிடுறா, சண்டை செய்யணுங்க. டேய் வாடா பை, நான் ஈடா எனக்கு. ஏய், டேய் வாடா பை, நான் ஈடா எனக்கு. ஐயோ மாமா, அந்த அசுரனாகப்பட்டவன் அப்படியே அந்த குண்டும் மலையும் என் மேலேயே வாரி அடிக்கிறானே. ஒண்ணும் பண்ண முடியலையே மாமா. எப்படி மாமா அவனை போர் புரியுது வெற்றி பெறது? ஓ, அவன் சிறுத்தை இறக்க சென்றான். ஆ. ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தான். ஆ, 1000 அரசர்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆ. எப்படி மடிக்கணும்னு கேக்குறேன். ஆமா. என் தங்க நாகக்கண்ணை கூப்பிட்டு ஆ. ஒரு சீச்சட்டி ஏந்தி ஆ. ஒரு தொட்டு ரத்தம் கீழே விழாமல் இப்படி தடுக்கிறேன். ஆ, இப்போ நான் தங்கம், அண்ணா இந்த அசுரனுடைய ரத்தமாகப்பட்டது. சிரத்தை இறக்கும் போது ஒரு துளி இருந்தால் 1000 அரக்கர்கள் பிறக்கிறார்கள். என்னால சண்டை செய்ய முடியல மாமான்னு உன் மகன் கேக்குறான். சரி. அதனால தீச்சட்டி ஏந்தி அந்த ரத்தத்தை ஒரு பொட்டு கூட பூமியில் விழாமல் படிக்கி அறுக்காது பிடிக்கணும். அறுக்க பிடிக்கணும். அப்படியே ஆகட்டும். இப்போது சமர்சை. டேய் டேய், என்ன வெல்ல உன்னால முடியாது. அப்படியா? சாகாத உயிர், ஆ. வேகாத உடல், ஆ. வரவில்லாத செல்வம். ஆ, அது மட்டுமல்ல, ஆ. செத்தவன் உயிர் பிழைத்து வந்தால் என்னை கொல்லலாம். டேய். அப்பேற்பட்ட வரத்தை பெற்றவன் நான். என்னை கொல்ல உன்னால் முடியாது. வந்த வழி விட்டு வராத வழி ஓடி. டேய் நான் யாருன்னு தெரியுமா? யார்ரா நீ? டேய் ஓட்டுவா அட தத்தன 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 தத்தன. டேய் அட நெத்தன தத்தன தத்தன தத்தன. மாமா மாயவா. அரே வா. மாமா அந்த அசுரனாகப்பட்ட ஆ. சிரத்தை அறுத்து வந்து விட்டேன். ஓ, அசுரனை மடித்து விட்டாய். ஆ, சரி தங்கா, அண்ணா இரு.
இப்போது அனுபூதாசுரன் மடித்திருக்கிறேன். ஆமா மடிக்க முடியல. அப்பயும் அவன் சிறம் தனியா பண்ணாலும் உயிராகப்பட்டு துடித்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது பாம்பாக உருவெடுத்து அவனை கடித்து அவனை உயிரை எடுக்க வேண்டும். ஓட்டிட்டு போ ஜாபை பாட்டு பாட்டு கிடக்குறா. அசுரனை மடித்திருக்கிறான். அரவான் தாயின் அங்கத்திலே கருவாக்கும் போது தசாவதாரம் 10 கதை கேட்டவன். இங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. சூரனை மடித்து விட்டோம். இப்ப நான் கிரீடம் நாள் அவதாரம் எடுத்து பாம்பு இறந்துவிடும். அதனால ஆண்டவன் பிழைத்தால் மண்ணு பொறுக்காது, செத்தவன் பிழைத்தால் தீமை பொறுக்காது. அதனால இப்ப கிரீடம் நிழல்பட்டால் பாம்பாகப்பட்டது இறந்துவிடும். அதனால கிரீடனாக வந்து 3 சுற்றுத்தினால் இப்போது அரவானை மடித்து மறுபடியும் அதிக காளி கோயிலத்தில் வைக்க போகிறோம். அரவான் என்பவன் பாம்பு. பாம்பு என்பது அரவான். இப்ப 2 பேரும் படிச்சிருக்கிறாங்க. நாகதோஷம் ஒரு பெண்களுக்கு திருமணமாக கல்யாணமாகும், குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும். அரவான் என்றால் இப்போது பாம்பன் உருவத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் ஆண்கள் அப்பமார்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களுடைய கையில் உள்ளது காணிக்கையை தானமாக செலுத்திட்டு போனால் நல்லது. நோயற்ற வாழ்வே குருவிட செல்வம் சுகமாக நல்லா இருக்கலாம். அதனால காட்சியிட்ட கையிலுக்கு கரும்பு வந்தா நீரும், துட்டிட்ட கையிலுக்கு துன்பம் வந்தா நீரும், மழை போல் வந்தாலும் படி போல நீங்கும். உங்கள் கையில் உள்ளது 5 10 2 பேருக்கு போட்டுக்கோங்க. 5 10 காதல மூக்கோட தான் கழட்டி போடுவாங்க. எல்லாத்தையும் குரூப்பாக நிற்க சொல்ல இதெல்லாம் போட போகிறாங்க சொல்லி வச்சிரு. இதெல்லாம் முடிச்சோன்னே முடிப்பாங்க, இது முடிச்சோன்னே விட்டு போவாங்க. எல்லாத்தையும் நிற்க சொல்லு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஐயோ
இப்படி அளவாய் போச்சுன்னு சொல்லலையே. காலையில 5:30 மணிக்கு தானே சருகுல இருந்து வெள்ளக்கல்லு போனேன். அங்க சொல்லி இருக்கலாமே. வெள்ளக்கல்லாம் மாதேஸ்வரம் கோயிலான்னு சொல்லி இருக்கலாமே. கட்டமேட்டுல போகும்போது இறக்கத்துல சொல்லி இருக்கலாமே. பேர்பட்ட அழகம் வந்து லாரிக்காரனெல்லாம் போய் கட்டமேட்டுல உழுவுறோம் சாமி. இவன் பரிகுதுல வந்து உழுந்துட்டானா எப்பா. ஏதோ சில்லனுக்குது காலை யாரோ ஒண்ணு குட்டுக்கிறாங்க. ஐயோ மனுஷனா பிறந்தா கவனனுக்கு மகனா பிறந்து இப்படி ஈரத்துல எப்படிதான் கொண்டுறது. இதெல்லாம் ஒப்பாரிக்கு என்ன வைக்கிறோம் எல்லா பாட்டு பாடுறாங்க. என்னமான தொண்டை விட்டு அழைச்சு போடுங்க இருக்கிற காய்ச்செல்லாம். அது 20 ரூபா நோட்டு செல்லாதான், 50 ரூபா நோட்டு செல்லாதான். மோடி உடனே வரா அப்படி, அப்புறம் ராகுல் வரா அப்படி. 500 நோட்டு செல்லாதான், 500 நோட்டு வந்து போட்டுருங்க. ராகுல் வராராம். மகனே கல்யாணம் செஞ்சே சொல்லுமா அழாத. என்ன அங்க கூட்டிட்டு போய் விட்டையே. இவன் தான் அளவா இருக்கிறான் பாண்டவர்ல. அர்ஜுன கல்யாணம் செஞ்சுக்கான்னு சொல்லி விட்டியான்னா அழுவாத. எனக்கு பல வைக்காடு லிங்கெல்லாம் பண்ணாவ போகுது. வண்டியில யாருன்னா பச்சுக்கார கண்ட்ரைட்டு ஆட்ட மாட்டான். பாப்பா யாரு கேட்டது? 2 போனோமா எனக்கு பல்லா வைக்காடு ஆசா பல்லாடி வேச்சுமா பல்லா ஒன்னதான். உங்க அம்மா படி வச்சு செஞ்சிருந்தா என்னாட்டம் உன்னாட்டம் ஒரு பாலா பிறந்திருப்பா. பங்காளி வேச்சு எழுதி போட்ட வைக்காடு. ராசா கொழுந்தா வேஷமுடா. சாமி நீ கொஞ்ச நேரம் நீ செஞ்சிருந்தா ஒரு குழந்தை பிறந்திருக்கும். உன்னாட்டம் ராசாணி 2 பாடியா நீ பொழைப்பானு. ஐயோ நாளைக்கு நாளானிக்கு ஆட்டக்குதே நான் வரமாட்டேன். ஆடு மேய்க்குனா வாங்கி விட்டாங்க. நீ பொழைப்பானு. சாமி உங்க வீட்டுக்காரி பொய் வலுவாத்தாடா. நீ சாமான கண்டிருந்தா கண்டிருந்தா சாமி 2 பேரும் கூட்டு ஒரு சகுட்டுக்கு செஞ்சிருப்பாயே. சாமி வேலையா ஆட்லயே ரோடு இருப்பாங்க. இன்னும் நிறைய இருக்குது. தங்கா சுபத்திர அண்ணன் சொல்றத கேளு. இல்ல அண்ணா அழுவாத. என்ன தண்ணி வருது? 2 மூணு செஞ்சு வேலையே. தங்கா ஒருவன் பிறக்கிறான், மறுபடியும் இறக்க செய்கிறான். பிறப்பு இறப்பு